பல்லவன் வந்து சோழன் கிட்ட போயிட்டு, "அண்ணா வீட்ல அண்ணி என்ன தெரியுமா பேசுனாங்க? நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அண்ணா. நம்ம அம்மா நம்ம கூடவே இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. நம்ம அண்ணிய சும்மா சொல்லக்கூடாது. கண்டிப்பா அண்ணி இல்லாம அந்த இடத்துல நான் வந்து ஒரு வழி ஆயிருந்திருப்பேன். அண்ணி தான் வந்து என்னை காப்பாத்துனாங்க தெரியுமா?" இதையெல்லாம் கேட்ட சோழனுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. நிலா கிட்ட போயிட்டு, "நிலா நீ எதுக்காகவும் அழாத நிலா. உனக்கு சர்டிபிகேட் தானே வேணும். நீ பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு தானே போகணும். அதுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்களால எப்படிங்க முடியும்?" அப்படின்னு சொன்னதும் சோழன் இருந்துகிட்டு, "என்னங்க எப்ப பார்த்தாலும் சர்டிபிகேட் சர்டிபிகேட்டுங்கிறீங்க. அந்த சர்டிபிகேட் வச்சு என்ன பண்ண முடியும்? வேலைக்கு தானங்க போக முடியும். இந்த உலகத்துல படிக்காதவங்க கூட எவ்வளவு பெரிய ஆளாயிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஆவீங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க." இதை கேட்ட நிலாவுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமாயிடுது. எப்படியும் சோழன் வந்து நம்மளுக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. சோழன் வந்து சேரன் கிட்ட போயிட்டு, "அண்ணா நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கவா? எங்களோட கல்யாண சர்டிபிகேட் இருக்கு இல்லைங்கண்ணா, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? நானு அதே காலேஜுக்கு போயிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர முடியுமா என்னங்கறத நான் கேட்டு பார்க்கவா?" சொல்ற, "இதுவும் நல்ல ஐடியா தான். நீ நிலாவை கூட்டிட்டு போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீ என்னன்னு போயிட்டு விசாரி. அதுக்கப்புறம் நீ நிலாவை கூட்டிட்டு போ." அப்படின்னு சொன்னதும் காலேஜ் போயிட்டு சோழன் வந்து விசாரிக்கும் போது கரெக்டா நிலா வந்து கூட்டிட்டு வாங்க, இந்த சர்டிபிகேட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் வீட்டுல வந்துட்டு நிலா கிட்ட உன்னோட சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் நிலாவுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. நிலா வந்து ஹாஸ்டல் போகாம இந்த வீட்லயே இருந்து வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.